ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த மாதிரி சூழ்நிலையில நானும் இவளும் போய் எங்க பொண்ணு தேவையை காப்பாற்ற முடியலம்மா. எங்க அங்க போனா நம்மளை பத்தின உண்மை வெளியே வந்துருமோன்னு பயத்துல கை கால் உழாம அப்படி நின்றுமா. கடைசியில அபிமாப்பிள்ள வந்துதான் தேவியை காப்பாத்தினாரு. இப்படி ஏதாச்சும் வில்லங்க நடக்கும்னு இங்க இருந்து போகும்போது எனக்கு தெரிஞ்சது. என் மனசுல பட்டுச்சுப்பா. இல்லன்னா செல்வனாகி ஏன் என்ன கூட்டிட்டு போனாங்க? அங்க பேங்க்ல போய் எந்த வேலையும் இல்ல. சும்மா பேங்க் லாக்கரை திறந்து நகையை சரி பார்த்து வச்சுட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இதுக்கா உன்னை கூட்டிட்டு போனாங்க? அவங்க பிளான் புரிஞ்சிருச்சுமா. நானும் அர்ஜுனும் வீட்ல இல்லாதப்போ இப்படி உங்களை அட்டாக் பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு இப்படி பண்ணிருக்காங்க. அந்த ஸ்ருதி இவ்வளவு மோசமானவன் எதிர்பார்க்கல. இது ஸ்ருதி வேலை இல்ல, செல்வனாகியோட வேலை. உங்களை தூண்டுறதுக்கு தான் இப்படி ஒரு காரியத்தை அவங்க பண்ணிருக்காங்க. அது சரி, எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தானே. அந்த ஸ்ருதி வந்து என்கிட்ட புடவை கட்டி விடுங்க ஆண்டி, எனக்கு புடவை கட்ட தெரியாதுன்னு கேட்டா. அவளுக்கு புடவை எல்லாம் கட்டி விட்டேன். கடைசியில ஏன் பொண்ணையே கேவலப்படுத்திட்டா. அவளுக்கு ஒன்னும் புடவை கட்ட தெரியாமல்லாம் இல்ல, உன் வாயில இருந்து விஷயத்தை புடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கா. நீ ஏதாவது உளறி வச்சிட்டியாமா? சரி விடுங்க, நாம தான் இன்னைக்கு ஊருக்கு போறோம்ல, ரெடியாவுங்க. இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். சரிடா. சொல்லுங்க அர்ஜுன். சத்யா, இன்னைக்கா ஊருக்கு கிளம்புறீங்க? ஆமா, நைட்டு 9 மணிக்கு. அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறேன். நான் பேசுனது கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஆனா எதுக்கு? நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் நந்தினி, அவ ஹஸ்பண்ட் ஒரு ஹார்ட் பேஷண்ட். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, டாக்டர் கருணாகரன் கிட்ட உங்க அப்பா ஒரு தடவை காட்டலாமே. ஏன்? நாம பார்த்த டாக்டரே நல்லதானே பார்த்தாரு. இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணுவோமே. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல அர்ஜுன், அப்பாவை நான் ஊருக்கே கூட்டிட்டு போயிடுறேன். சத்யா, என்ன காலம் பூரா நீ ஒரு குற்ற உணர்ச்சியில வைக்கணும் தானே இப்படி எல்லாம் பண்ற? சிச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு புருஷனா நான் இத சொல்லல, ஒரு மனிதாபிமானம் உள்ள மனுஷனா நான் சொல்றேன். ஒரே ஒரு தடவை அந்த டாக்டர் கிட்ட உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் காட்டினா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? ஏதாவது அதிசயம் நடக்கலாம்ல. இப்படி ஒரு டாக்டர் இருக்காருன்னு தெரிஞ்சோ நாம போகாம இருந்தா உங்க அப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த கில்ட் என்ன நிம்மதியாவே விடாது. அதனால நான் சொல்றத கேளு. இது உங்க அப்பா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். டிக்கெட்டை கேன்சல் பண்ண. நாளைக்கு காலையில உங்க அப்பாவை டாக்டர் கிட்ட காட்டலாம். நாளைக்கு ராத்திரி வேணா நீ அவங்களோட ஊருக்கு போ. அப்புறம் இதுக்கு மேல நீ என்ன முடிவெடுக்கணுமோ எடுத்துக்கோ, உன் இஷ்டம். என்னம்மா பேசியாச்சா? கிளம்பலாமாமா? நீ போய் அப்படியே ரெடி ஆயிட்டு வந்துருமா. கீழே போய் சம்பந்திக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். அப்பா, அர்ஜுன் நம்மள இன்னைக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு. ஏம்மா? தெரியல, நாளைக்கு போக சொல்லிட்டாரு. இன்னைக்கு போக வேண்டாம்ப்பா, இங்கேயே இருங்க.